தங்கமே, சில சமயம் திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும்போது எல்லாமே ஒரு இனிய கனவாகத் தோன்றும். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கும் அந்த நொடிகள் எதிர்காலம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைக்க வைக்கும். ஆனால் காலம் செல்லச் செல்ல அந்த உறவில் புரிதல் குறைந்துவிட்டால் அந்த இனிய கனவு ஒரு சுமையாக மாறத் தொடங்கும். இதை அனுபவிக்கிறவர்களின் மனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் மட்டும் தான் இவ்வளவு முயற்சி செய்கிறேனா என்ற கேள்வி தினமும் உள்ளத்தில் எழும். ஆனால் தங்கமே, முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது இரண்டு உடல்கள் ஒன்றாக வாழ்வது மட்டும் இல்லை. அது இரண்டு மனங்கள், இரண்டு உலகங்கள், இரண்டு பழக்கங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் பயணம். அந்த பயணத்தில் புரிதல் இல்லாத நேரங்கள் வரும். அது உறவு முடிந்துவிட்டது என்ற அர்த்தமல்ல. அது இன்னும் ஆழமான புரிதல் தேவைப்படுகிறது என்ற அர்த்தம். நீ ஒருவரிடம் எதிர்பார்ப்பதை அவர் உடனே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர் சொல்வதை நீ முழுமையாக உணராமல் இருக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் அதை கஷ்டமாக நினைத்து மனதை மூடி வைத்துக்கொண்டால் அந்த சிறிய இடைவெளி மெதுவாக ஒரு பெரிய சுவராக மாறிவிடும். தங்கமே, சில பெண்கள் என்னிடம் வந்து சொல்லுவார்கள், நான் அவருக்காக எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் அவர் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டார். சில ஆண்களும் அதேபோல் சொல்லுவார்கள், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என் மனைவி அதை உணரவே மாட்டாள். உண்மையில் இருவரின் உள்ளமும் ஒரே விஷயத்தையே விரும்புகிறது. அது அன்பு, அது கவனம், அது புரிதல். புரிதல் என்பது பெரிய விஷயமில்லை தங்கமே. அது சில சிறிய செயல்களில் மறைந்திருக்கிறது. ஒருவரின் சோர்வை கவனித்தல், பேசும்போது கவனமாக கேட்குதல், குற்றம் சொல்லாமல் உணர்வை புரிந்துகொள்ள முயற்சித்தல், இவை எல்லாம் சேர்ந்து தான் அந்த அழகான புரிதலை உருவாக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையின் அழுத்தம் மனிதர்களை கடினமாக மாற்றிவிடும். வேலை பிரச்சனை, பண அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், இவை எல்லாம் சேர்ந்து மனதை சோர்வடையச் செய்யும். அந்த நேரத்தில் ஒருவர் அமைதியாக இருந்தால் அதை அன்பு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. சில நேரங்களில் அது அவர்களின் சோர்வு மட்டுமே. தங்கமே, ஒரு உறவு சுமையாக உணரப்படுவதற்கு காரணம் அன்பு இல்லாததல்ல. பேசாமல் வைத்துக்கொண்ட காயங்கள் தான். சொல்லாமல் வைத்துக்கொண்ட வருத்தங்கள் தான். உள்ளத்தில் தங்கிக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகள் தான் ஒருநாள் பெரிய தூரத்தை உருவாக்கிவிடும். நீ மனதில் வைத்து கொண்டதை அமைதியாகவும் அன்பாகவும் பகிர்ந்து கொண்டால் பல பிரச்சனைகள் அங்கேயே கரைந்துவிடும். கோபமாக பேசினால் மனம் மூடிக்கொள்ளும், ஆனால் அன்பாக பேசினால் மனம் திறக்கும். இதுதான் மனித மனத்தின் ரகசியம். நீ நினைத்து பாரு தங்கமே, நீ முதலில் அந்த மனிதரை திருமணம் செய்த போது என்ன காரணம்? ஏதோ ஒரு நல்ல குணம், ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு அன்பு உன்னை அந்த முடிவிற்கு கொண்டு வந்திருக்கும். அந்த நினைவுகளை மறந்து விட்டால் உறவு சுமையாகத் தோன்றும். ஆனால் அந்த நினைவுகளை மனதில் வைத்திருந்தால் அதே உறவு மீண்டும் உயிர் பெறும். வாழ்க்கையில் எந்த உறவிலும் முழுமையான மனிதர்கள் இல்லை. நாம் எல்லோரும் குறைகளுடன் தான் இருக்கிறோம். ஆனால் அன்பு என்ன செய்கிறது தெரியுமா? அந்த குறைகளை மெதுவாக ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் வளரச் செய்கிறது. தங்கமே, சில நேரங்களில் நீ மௌனமாக இருப்பதை விட ஒரு சிறிய புன்னகை உறவை காப்பாற்றிவிடும். சில நேரங்களில் நீ சொல்லும் ஒரு மென்மையான வார்த்தை அந்த மனிதனின் மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும். அன்பு என்பது பெரிய செயல்களில் இல்லை. அது தினசரி சிறிய தருணங்களில் இருக்கிறது. நீ ஒருபோதும் உன்னை குறை சொல்லிக்கொள்ளாதே. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையை இழக்காதே. ஏனெனில் ஒவ்வொரு உறவிலும் மாற்றம் வரும் சக்தி இருக்கிறது. அந்த மாற்றத்தை ஆரம்பிப்பது ஒரே ஒரு மனிதன் போதும். நீ இன்று ஒரு நல்ல வார்த்தையை சொன்னால் நாளை அந்த நல்ல உணர்வு திரும்பி வரும். நீ இன்று புரிந்துகொள்ள முயற்சி செய்தால் நாளை அவர் உன்னை புரிந்துகொள்ள முயற்சி செய்வார். இது ஒரு விதை மாதிரி தங்கமே. இன்று விதைத்தால் நாளை அது மரமாக வளரும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் திருமணம் என்பது இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாக வளர கற்றுக்கொள்ளும் ஒரு பள்ளி மாதிரி. அங்கே பொறுமை,
கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே மன்னிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அன்பை மீண்டும் மீண்டும் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையை நினைவில் வை தங்கமே. சுமையாக தோன்றும் உறவுகள் கூட சரியான புரிதல் வந்தால் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அந்த மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் நம்பிக்கையுடன் எடுத்த ஒரு சிறிய முயற்சி கூட அந்த பாதையை திறந்து விடும். நீ உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கு. உன் மனதில் அன்பை வளர்த்து வை. அந்த அமைதியும் அந்த அன்பும் மெதுவாக உன் குடும்பத்திலும் பரவத் தொடங்கும். ஏனெனில் உண்மையான அன்பு எப்போதும் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. எந்த இருளும் நிரந்தரம் அல்ல தங்கமே. புரிதல் இல்லாத அந்த இருள் கூட ஒரு நாள் ஒளியாக மாறும். அந்த ஒளி வருவதற்குள் நீ உன் மனதை பலமாக வைத்துக்கொள். அன்பை விடாதே. நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் கடவுள் ஒவ்வொரு உறவையும் ஒரு காரணத்திற்காக இணைக்கிறார். அந்த காரணம் சில நேரங்களில் சோதனை ஆகலாம். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் ஒரு பெரிய உண்மை இருக்கும். அந்த உண்மை என்ன தெரியுமா தங்கமே? உண்மையான அன்பு பொறுமையையும் புரிதலையும் கற்றுக்கொண்ட பிறகே முழுமையாக மலர்கிறது. தங்கமே, சில சமயம் நம்முடைய மனதில் ஒரு கேள்வி எழும். ஏன் நான் மட்டும் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று. அந்த கேள்வி வருவது தவறு அல்ல. அது மனித மனத்தின் இயல்பு. ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் உறவை காப்பாற்ற முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மனிதன் தான் உண்மையில் பலமானவன். ஒரு உறவு சுமையாக உணரப்படும்போது அதற்குள் இருக்கும் அமைதியான காயங்களை கவனிக்க வேண்டும். சில வார்த்தைகள் சொல்லப்படாமல் மனதில் தங்கி இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் வெளியில் வராமல் உள்ளத்தில் மறைந்து இருக்கும். அந்த மறைந்த உணர்வுகள் தான் ஒரு நாளில் உறவை மெதுவாக தூரமாக்க ஆரம்பிக்கும். நீ நினைத்து பாரு தங்கமே, இரண்டு மனிதர்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் உலகங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஒருவருக்கு அன்பு என்பது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். மற்றொருவருக்கு அன்பு என்பது அமைதியாக அருகில் இருப்பதாக இருக்கலாம். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாதபோது தான் தவறான புரிதல்கள் உருவாகின்றன. சில நேரங்களில் கணவன் மனைவி இருவரும் ஒரே விஷயத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தும் முறை மட்டும் வேறுபடுகிறது. அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் மற்றவரை குறை சொல்ல ஆரம்பித்தால் அந்த உறவு சுமையாக மாறிவிடும். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு சிறிய ரகசியம் இருக்கிறது. மனிதர்கள் பல நேரங்களில் அவர்கள் சொல்வதை விட அவர்கள் உணர்வுகள் தான் முக்கியம். ஒருவர் கோபமாக பேசினால் அந்த கோபத்தின் பின்னால் இருக்கும் உணர்வு என்ன என்று பார்க்க வேண்டும். அது சில நேரங்களில் சோர்வு இருக்கலாம். சில நேரங்களில் பயம் இருக்கலாம். சில நேரங்களில் என்னை கவனிக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கலாம். நீ அந்த உணர்வை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அந்த மனிதனை புரிந்து கொள்ளும் பாதை திறக்கும். அதனால் தான் ஆன்மீகமாக வாழ்ந்த பெரியவர்கள் சொல்வார்கள், ஒருவரின் வார்த்தையை மட்டும் கேட்காதே, அவர்களின் உள்ளத்தை உணர முயற்சி செய் என்று. திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா தங்கமே? அது பொறுமை. அன்பு மட்டும் போதாது. பொறுமை இல்லாத அன்பு விரைவில் சோர்ந்து போய்விடும். ஆனால் பொறுமையுடன் இருக்கும் அன்பு காலத்தால் இன்னும் வலிமையாக மாறும். சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்து கேட்பது தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏனெனில் மனிதர்களுக்கு யாராவது அவர்களை உண்மையாக கேட்கிறார்கள் என்ற உணர்வு வந்தால் அவர்கள் உள்ளம் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா தங்கமே? குழந்தைகள் கூட அவர்கள் பேசும்போது யாராவது கவனமாக கேட்டால் மிகவும் சந்தோஷமாகிவிடுவார்கள். அதே உணர்வு பெரியவர்களுக்கும் இருக்கிறது. யாராவது அவர்களை மதித்து கேட்கிறார்கள் என்ற உணர்வு வந்தால் அவர்களின் மனம் மென்மையாகிவிடும். ஒரு உறவை சுமையிலிருந்து ஆசீர்வாதமாக மாறுவது மிகவும் பெரிய விஷயம் போல தோன்றலாம். ஆனால் அது சிறிய மாற்றங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. தினமும் ஒரு நல்ல வார்த்தை பேசுவது, ஒருவரை ஒருவர் பாராட்டுவது, அவர்களின் முயற்சியை கவனிப்பது, இவை எல்லாம் அந்த உறவின் காற்றை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும்.
தங்கமே, பல நேரங்களில் நாம் மற்றவரிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை வெளிப்படையாக சொல்லாமல் மனதில் வைத்துக்கொள்கிறோம். பிறகு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதபோது மனம் உடைந்து போகிறது. அதனால் தான் உறவில் திறந்த மனதுடன் பேசுவது மிகவும் முக்கியம். நீ உன் உணர்வுகளை அன்பாக பகிர்ந்து கொண்டால் அது குறை சொல்லுவது போல இருக்காது. அது புரிதலை உருவாக்கும் ஒரு பாலமாக மாறும். நீ இப்படிச் செய்ததால் எனக்கு காயம் என்று சொல்லுவதற்கு பதிலாக, நீ இப்படிச் செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னால் மனம் வேறுபட்ட முறையில் அதை ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு சிறிய மாற்றம் போல தோன்றலாம். ஆனால் அந்த மாற்றம் உறவின் திசையை முழுவதும் மாற்றிவிடும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் நம்மை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வந்தவர்களே. சிலர் அன்பை கற்றுக் கொடுக்கிறார்கள், சிலர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்கள், சிலர் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். திருமண வாழ்க்கை இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் கற்றுக் கொடுக்கிறது. நீ ஒருபோதும் என் வாழ்க்கை சுமையாகிவிட்டது என்று நம்பிக்கையை இழக்காதே தங்கமே. ஏனெனில் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. சில பக்கங்கள் சிரிப்பால் நிரம்பியிருக்கும், சில பக்கங்கள் கண்ணீரால் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த எல்லா பக்கங்களும் சேர்ந்து தான் ஒரு முழுமையான கதை உருவாகிறது. நீ உன் மனதை பலமாக வைத்துக்கொண்டால் எந்த உறவும் மெதுவாக நல்ல பாதைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அன்பு என்பது ஒரு விதை போல. அதை தினமும் கவனித்தால் அது மரமாக வளரும். ஆனால் அதை கவனிக்காமல் விட்டால் அது வாடிவிடும். அதனால் தினமும் சிறிய அன்பை விதை போல் விதை. ஒரு புன்னகை, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கவனமான பார்வை, இவை எல்லாம் அந்த விதைக்கு தண்ணீர் மாதிரி. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த உறவு எப்படி மீண்டும் மலர ஆரம்பித்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய். தங்கமே, கடவுள் நம்மை இந்த உறவிலும் காரணமின்றி சேர்ப்பதில்லை. அந்த உறவில் நம்முடைய ஆன்மா வளர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வளர்ச்சி சில நேரங்களில் சிரிப்பாக வரும், சில நேரங்களில் சோதனையாக வரும். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து சென்ற உறவுகள் தான் மிகவும் வலிமையானதாக மாறும். நீ உன் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள். அன்பு இருக்கும் இடத்தில் மாற்றம் வரும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஒளி வரும். புரிந்துகொள்ள முயற்சி இருக்கும் இடத்தில் உறவு மீண்டும் உயிர் பெறும். ஒரு நாள் அந்த மனிதன் உன் அமைதியை உணர ஆரம்பிப்பார், உன் அன்பை உணர ஆரம்பிப்பார். அப்போது மெதுவாக அவரின் மனமும் மாற ஆரம்பிக்கும். அந்த நாள் வருவதற்கு முன் நீ உன் இதயத்தை கல்லாக மாற்றாதே தங்கமே. அதை அன்பாகவே வைத்துக்கொள். ஏனெனில் உலகத்தில் மிகப்பெரிய சக்தி கோபமோ வலிமையோ அல்ல, உண்மையான அன்பு தான். அந்த அன்பு அமைதியாக இருந்தாலும் அது எந்த உறவையும் மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி கொண்டது. தங்கமே, சில நேரங்களில் மனித மனம் மிகவும் சோர்வடையும். வெளியில் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கனமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உண்மையில் பேசப்படாத உணர்வுகளின் சத்தம். என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி அந்த அமைதிக்குள் ஒளிந்து கிடக்கும். திருமண வாழ்க்கையில் அந்த உணர்வு வந்தால் அது தவறு என்று நினைக்க வேண்டாம். அது மனித மனத்தின் இயல்பு. இரண்டு மனிதர்கள் ஒரே வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டால் சில நேரங்களில் அவர்கள் ஒரே பாதையில் நடப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் வேறு வேறு பாதையில் போகும் மாதிரி தோன்றும். ஆனால் அந்த வேறுபாடு தான் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக மாறும். நீ ஒருமுறை உன் உள்ளத்தை அமைதியாக கேள் தங்கமே, உன் மனம் என்ன சொல்ல முயற்சி செய்கிறது என்று. பல நேரங்களில் நம் உள்ளம் நம்மை எச்சரிக்கிறது. பேசு, உன் உணர்வுகளை மறைக்காதே, உன் காயங்களை உள்ளே வைத்துக்கொள்ளாதே என்று. ஆனால் நாம் பல காரணங்களுக்காக அமைதியாகி விடுகிறோம். பேசினால் சண்டை வரும், பேசினால் அவர் கோபப்படுவார் என்று நினைத்து உள்ளத்தை மூடி வைக்கிறோம். அந்த மூடிய உணர்வுகள் தான் மெதுவாக உறவை சுமையாக மாற்ற ஆரம்பிக்கும். தங்கமே, ஒரு நதி ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்தமாக இருக்கும். ஆனால் அது நின்று விட்டால் தண்ணீர் மாசாகி விடும். அதே போல உறவிலும் உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அன்பு, கவலை, வருத்தம், ஆசை எல்லாம் பேசப்பட்டால் தான் அந்த உறவு உயிரோடு இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையின் அழுத்தம் மனிதர்களை மிகவும் கடினமாக மாற்றிவிடும். வேலைப்பளு, பொருளாதார சுமை, குடும்ப பொறுப்பு இவை எல்லாம் சேர்ந்து ஒருவரின் மனதை சோர்வடையச் செய்யும். அந்த சோர்வு காரணமாக அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மறந்து விடலாம். அந்த நேரத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது மிகவும் முக்கியம். அது அவர்களின் தவறுகளை ஏற்றுக்கொள்வது அல்ல, அது அவர்களின் மனித தன்மையை புரிந்து கொள்வது. நீ ஒருபோதும் மறந்து விடாதே தங்கமே, எல்லா மனிதர்களும் உள்ளுக்குள் காயங்களுடன் தான் வாழ்கிறார்கள். சிலர் அதை வெளியில் காட்டுவார்கள், சிலர் அதை உள்ளே மறைத்து வைப்பார்கள். அந்த மறைந்த காயங்கள் தான் சில நேரங்களில் அவர்களின் நடத்தை ஆகி வெளியில் வரும். ஒரு மனிதனை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரின் வார்த்தைகளை மட்டும் பார்க்காமல் அவரின் வாழ்க்கையையும் உணர வேண்டும். அவர் எதற்காக இப்படி பேசுகிறார், அவர் உள்ளத்தில் என்ன பயம் இருக்கிறது, என்ன வருத்தம் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக மென்மையாகும். திருமண வாழ்க்கை என்பது இரண்டு இதயங்கள் ஒன்றாக வளர கற்றுக்கொள்ளும் ஒரு இடம். அந்த வளர்ச்சி எப்போதும் சிரிப்பில் மட்டும் வராது. சில நேரங்களில் அது கண்ணீரிலும் வரும். ஆனால் அந்த கண்ணீர் கூட ஒருநாள் அந்த உறவை இன்னும் ஆழமாக மாற்றும். தங்கமே, வாழ்க்கையில் சில உறவுகள் மிகவும் எளிதாக இருக்கும். சில உறவுகள் மிகவும் சிக்கலாக இருக்கும். ஆனால் அந்த சிக்கலான உறவுகள் தான் நம்மை மிகவும் ஆழமாக மாற்றும் சக்தி கொண்டவை. நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள். இந்த உறவில் நான் என்ன மாதிரியான மனிதராக இருக்க விரும்புகிறேன் என்று. அந்த கேள்விக்கு உன் உள்ளம் சொல்லும் பதிலை பின்பற்று. நீ அன்பான மனிதராக இருக்க விரும்பினால் அந்த அன்பை இழக்காதே. நீ அமைதியான மனிதராக இருக்க விரும்பினால் அந்த அமைதியை காப்பாற்றிக்கொள். மற்றவரின் நடத்தை உன் நல்ல மனதை மாற்றிவிட அனுமதிக்காதே. ஏனெனில் தங்கமே, மனிதர்கள் எப்போதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள். ஆனால் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்பாடு தான் வாழ்க்கையில் உண்மையான வலிமை. நீ ஒருநாள் மிகவும் சோர்ந்து போயிருப்பாய். இது எல்லாம் எப்போது மாறும் என்று நினைப்பாய். அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கொள். வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை. இன்றைய கஷ்டம் நாளை நினைவாக மாறும். ஒரு சிறிய புன்னகை கூட சில நேரங்களில் பெரிய காயங்களை சரி செய்யும். ஒரு மென்மையான வார்த்தை கூட சில நேரங்களில் உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கும். நீ அந்த சிறிய ஒளியாக இருக்க முடியும் தங்கமே. இருள் இருக்கும் இடத்தில் ஒரு தீபம் போல் இருக்க முடியும். அந்த தீபம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிறியதாக இருந்தாலும் அது இருளை உடைக்கும் சக்தி கொண்டது. ஆன்மீகமாக பார்க்கும்போது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவும் நம்மை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த பயணத்தில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். பொறுமை, மன்னிப்பு, தாழ்மை, அன்பு இவை எல்லாம் அந்த பயணத்தின் பரிசுகள். சில நேரங்களில் அந்த பரிசுகளை பெறுவதற்கு முன் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் தான் நம்மை உள்ளிருந்து பலமாக மாற்றும். நீ உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள் தங்கமே. அந்த இதயம் தான் உன் உண்மையான செல்வம். உலகத்தில் எந்த செல்வமும் அந்த நல்ல மனதை விட பெரியது அல்ல. ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த எல்லா அனுபவங்களும் என்னை ஒரு நல்ல மனிதராக மாற்றின என்று உணர்வாய். அன்பு என்பது எப்போதும் சத்தமாக இருக்காது. சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியான அன்பு தான் மிகவும் ஆழமானது. நீ அந்த அன்பை பிடித்துக்கொள். அதை விட்டுவிடாதே. ஏனெனில் அந்த அன்பு தான் ஒருநாள் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வரும். தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் சிக்கலாக தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே ஒரு எளிய உண்மை இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் புதிய தொடக்கம் இருக்கும். அதனால் உன் இதயத்தை மூடி விடாதே. உன் மனதை இருளில் விடாதே. உன் வாழ்க்கையை இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. ஏனெனில் பல நேரங்களில் நாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில் தான் வாழ்க்கை ஒரு புதிய கதவை திறக்கிறது.
அந்த கதவின் பின்னால் இருக்கிறது புரிதல், அமைதி மற்றும் உண்மையான அன்பு. தங்கமே, சில நேரங்களில் மனித மனம் மிகவும் சோர்வடையும். வெளியில் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு கனமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் உண்மையில் பேசப்படாத உணர்வுகளின் சத்தம். என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி அந்த அமைதிக்குள் ஒளிந்து கிடக்கும். திருமண வாழ்க்கையில் அந்த உணர்வு வந்தால் அது தவறு என்று நினைக்க வேண்டாம். அது மனித மனத்தின் இயல்பு. இரண்டு மனிதர்கள் ஒரே வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டால் சில நேரங்களில் அவர்கள் ஒரே பாதையில் நடப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் வேறு வேறு பாதையில் போகும் மாதிரி தோன்றும். ஆனால் அந்த வேறுபாடு தான் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக மாறும். நீ ஒருமுறை உன் உள்ளத்தை அமைதியாக கேள் தங்கமே, உன் மனம் என்ன சொல்ல முயற்சி செய்கிறது என்று. பல நேரங்களில் நம் உள்ளம் நம்மை எச்சரிக்கிறது. பேசு, உன் உணர்வுகளை மறைக்காதே, உன் காயங்களை உள்ளே வைத்துக்கொள்ளாதே என்று. ஆனால் நாம் பல காரணங்களுக்காக அமைதியாகி விடுகிறோம். பேசினால் சண்டை வரும், பேசினால் அவர் கோபப்படுவார் என்று நினைத்து உள்ளத்தை மூடி வைக்கிறோம். அந்த மூடிய உணர்வுகள் தான் மெதுவாக உறவை சுமையாக மாற்ற ஆரம்பிக்கும். தங்கமே, ஒரு நதி ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்தமாக இருக்கும். ஆனால் அது நின்று விட்டால் தண்ணீர் மாசாகி விடும். அதேபோல உறவிலும் உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பு, கவலை, வருத்தம், ஆசை எல்லாம் பேசப்பட்டால் தான் அந்த உறவு உயிரோடு இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையின் அழுத்தம் மனிதர்களை மிகவும் கடினமாக மாற்றிவிடும். வேலைப்பளு, பொருளாதார சுமை, குடும்ப பொறுப்பு இவை எல்லாம் சேர்ந்து ஒருவரின் மனதை சோர்வடைய செய்யும். அந்த சோர்வு காரணமாக அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மறந்து விடலாம். அந்த நேரத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது மிகவும் முக்கியம். அது அவர்களின் தவறுகளை ஏற்றுக்கொள்வது அல்ல. அது அவர்களின் மனித தன்மையை புரிந்து கொள்வது. நீ ஒருபோதும் மறந்து விடாதே தங்கமே, எல்லா மனிதர்களும் உள்ளுக்குள் காயங்களுடன் தான் வாழ்கிறார்கள். சிலர் அதை வெளியில் காட்டுவார்கள், சிலர் அதை உள்ளே மறைத்து வைப்பார்கள். அந்த மறைந்த காயங்கள் தான் சில நேரங்களில் அவர்களின் நடத்தை ஆகி வெளியில் வரும். ஒரு மனிதனை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரின் வார்த்தைகளை மட்டும் பார்க்காமல் அவரின் வாழ்க்கையையும் உணர வேண்டும். அவர் எதற்காக இப்படி பேசுகிறார், அவர் உள்ளத்தில் என்ன பயம் இருக்கிறது, என்ன வருத்தம் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தால் மனம் மெதுவாக மென்மையாகும். திருமண வாழ்க்கை என்பது இரண்டு இதயங்கள் ஒன்றாக வளர கற்றுக்கொள்ளும் ஒரு இடம். அந்த வளர்ச்சி எப்போதும் சிரிப்பில் மட்டும் வராது. சில நேரங்களில் அது கண்ணீரிலும் வரும். ஆனால் அந்த கண்ணீர் கூட ஒரு நாள் அந்த உறவை இன்னும் ஆழமாக மாற்றும். தங்கமே, வாழ்க்கையில் சில உறவுகள் மிகவும் எளிதாக இருக்கும். சில உறவுகள் மிகவும் சிக்கலாக இருக்கும். ஆனால் அந்த சிக்கலான உறவுகள் தான் நம்மை மிகவும் ஆழமாக மாற்றும் சக்தி கொண்டவை. நீ உன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள். இந்த உறவில் நான் என்ன மாதிரியான மனிதராக இருக்க விரும்புகிறேன் என்று. அந்த கேள்விக்கு உன் உள்ளம் சொல்லும் பதிலை பின்பற்று. நீ அன்பான மனிதராக இருக்க விரும்பினால் அந்த அன்பை இழக்காதே. நீ அமைதியான மனிதராக இருக்க விரும்பினால் அந்த அமைதியை காப்பாற்றிக்கொள். மற்றவரின் நடத்தை உன் நல்ல மனதை மாற்றிவிட அனுமதிக்காதே. ஏனெனில் தங்கமே, மனிதர்கள் எப்போதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதவர்கள். ஆனால் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்பாடு தான் வாழ்க்கையில் உண்மையான வலிமை. நீ ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போயிருப்பாய். இது எல்லாம் எப்போது மாறும் என்று நினைப்பாய். அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கொள். வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை. இன்றைய கஷ்டம் நாளை நினைவாக மாறும். ஒரு சிறிய புன்னகை கூட சில நேரங்களில் பெரிய காயங்களை சரி செய்யும். ஒரு மென்மையான வார்த்தை கூட சில நேரங்களில் உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கும். நீ அந்த சிறிய ஒளியாக இருக்க முடியும் தங்கமே. இருள் இருக்கும் இடத்தில் ஒரு தீபம் போல் இருக்க முடியும். அந்த தீபம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிறியதாக இருந்தாலும் அது இருளை உடைக்கும் சக்தி கொண்டது.
ஆன்மீகமாக பார்க்கும்போது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவும் நம்மை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த பயணத்தில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். பொறுமை, மன்னிப்பு, தாழ்மை, அன்பு, இவை எல்லாம் அந்த பயணத்தின் பரிசுகள். சில நேரங்களில் அந்த பரிசுகளை பெறுவதற்கு முன் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் தான் நம்மை உள்ளிருந்து பலமாக மாற்றும். நீ உன் இதயத்தை பாதுகாத்துக்கொள் தங்கமே. அந்த இதயம் தான் உன் உண்மையான செல்வம். உலகத்தில் எந்த செல்வமும் அந்த நல்ல மனதை விட பெரியது அல்ல. ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த எல்லா அனுபவங்களும் என்னை ஒரு நல்ல மனிதராக மாற்றின என்று உணர்வாய். அன்பு என்பது எப்போதும் சத்தமாக இருக்காது. சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியான அன்பு தான் மிகவும் ஆழமானது. நீ அந்த அன்பை பிடித்துக்கொள். அதை விட்டுவிடாதே. ஏனெனில் அந்த அன்பு தான் ஒருநாள் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வரும். தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் சிக்கலாக தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே ஒரு எளிய உண்மை இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் புதிய தொடக்கம் இருக்கும். அதனால் உன் இதயத்தை மூடி விடாதே. உன் மனதை இருளில் விடாதே. உன் வாழ்க்கையை இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. ஏனெனில் பல நேரங்களில் நாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில் தான் வாழ்க்கை ஒரு புதிய கதவை திறக்கிறது. அந்த கதவின் பின்னால் இருக்கிறது புரிதல், அமைதி மற்றும் உண்மையான அன்பு.